வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான மார்ச் மாதத்தின் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். பிரியமானவர்களே, இந்த நாள் ஒரு இனிய நாள். இது ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம் ஒவ்வொருவரையும் அபாரமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம், முதல் சங்கீதத்தினுடைய கடைசி வசனம். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். For the Lord knoweth the way of the righteous, but the way of the ungodly shall perish. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். இந்த உலகத்தை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் தங்கள் வழியை குறித்து, வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, கல்வியை குறித்து அவருக்கென்று பல திட்டங்கள் இருக்கும். எனக்கு பிடித்தது, எனக்கு பிடித்த உணவு, எனக்கு பிடித்த கல்வி, எனக்கு பிடித்த இடம், எனக்கு பிடித்த ஊர், அடுக்கிக் கொண்டே போகலாம். இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு பிடித்ததென்று தங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை வைத்திருக்கும் பொழுது கர்த்தர் இவைகளை எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் எங்கு செய்கிறோம், என்ன செய்கிறோம், என்ன வாழ்க்கையிலே திட்டம் வைத்திருக்கிறோம், எங்கெல்லாம் நம் வாழ்க்கையிலே கடந்து செல்ல விரும்புகிறோம், நாம் எதை நினைக்கிறோம், எதை செயல்படுத்துகிறோம், அனைத்தும் ஆண்டவருக்கு தெரிகிறது. இங்கே குறிப்பிட்ட வசனத்தை நீங்கள் உற்று கவனியுங்கள். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். For the Lord knoweth the way of the righteous. ஆண்டவருக்கு நம்முடைய வழி தெரியும், நம் வாழ்வு தெரியும், நம்முடைய ஒவ்வொரு அணுகுமுறையும் ஆண்டவருக்கு நன்கு தெரியும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அவருடைய பார்வையிலிருந்து, அவருடைய காந்தியிலிருந்து ஒருவரும் தப்பிக்கவே முடியாது. ஆண்டவர் நீதிமான்களின் வழியை எவ்வாறு அறிகிறார்? அவர் சர்வ ஞானி, சர்வத்தையும் அறிந்தவர். அவர் எல்லாவற்றையும் அறிந்த தெய்வம், தி ஓம்னிஷியன்ட் காட். அவருக்கு எல்லாம் தெரியும். He knows everything. அப்படியானால் அவர் துன்மார்க்கரின் வழியையும் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார். ஆகவே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரின் வழியோ அழியும், அது அழியப் போகிறது என்றும் ஆண்டவருக்கு தெரியும். நீதிமான்களின் வழியை பற்றி பேசும்போது அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே துன்மார்க்கரின் வழி அழியலாம், ஆனால் நீதிமான்களின் வழி அது ஆசீர்வாதமாக முடியும். சில நேரங்களிலே உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகள் உங்களுக்கு நேராக வரும்பொழுது அது சில நேரங்களிலே துன்மார்க்கமான வாழ்க்கையை யாராவது நடத்தி கொண்டு இருப்போம் என்றால் அப்படிப்பட்டவர்களுக்கு தேவ வார்த்தை குத்துவது போல இருக்கும், வலிக்கும். ஆனால் இவைகள் நன்மைக்காக என்பதை மறந்துவிடக்கூடாது. ஊசி போடும் பொழுது வலிக்கும், மாத்திரை சாப்பிடும்போது கசக்கும். அதுபோல தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராக வரும் பொழுது சில நேரங்களிலே வலிக்கலாம், கசக்கலாம். ஆனால் இவைகள் உங்கள் வாழ்விற்கு இனிமையான எதிர்காலத்தை கொண்டு வரும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும். அழியாத ஒரு வழி இருக்கிறது, அதுதான் இயேசு. இயேசுவே வழி. அந்த வழிக்கு வாருங்கள், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.